வெல்கம் டு அனீஸ் குக்கிங். இன்றைக்கி வந்து வாட்டர் மெலன் வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோங்க. ஒரு கூட்டு செய்ய போகிறோம். பருப்பு போட்டு செய்யலாம், இந்த மாதிரி சிம்பிளாகவும் செய்யலாம். அதுக்கு வந்து அந்த ரெட் கலர்லாம் எடுத்துகிட்டு மேலே உள்ள அந்த வெள்ளை பகுதி இருக்குமே அதை நல்லா நறுக்கிட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அதே இது கூட ஆட் பண்ணி தேவையானது உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டாங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினது நம்ம நறுக்கி வச்சுருக்க வாட்டர் மெலன் இருக்குல்ல, அதே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வேணுங்க. சிம்பிள் தாங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. பப்பாளி சுரக்காய் கூட்ட அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அளவுக்கு வதங்கினது கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுன்னு அதே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா குலைவாக வேக விடுங்க. அதுக்கடையில் வந்து கொஞ்சம் நிலக்கடலையும் தேங்காய் எடுத்து வச்சுட்டு இதை வந்து குறப்பாக அரைக்க, தண்ணி எதுவும் ஊற்றி அரைக்காது. அப்படி செய்கிறப்ப தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த நிலக்கடலையும் இதுவும் சேர்த்து சாப்பிட்றப்போ அடடா சொல்ல வார்த்தை இல்லைங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. டேஸ்ட்டுக்கு நாங்கள் ரெண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.